தாவேக அரசின் மீது திமுக ரெண்டு புகார் வச்சிருக்கு. ஓகே, திமுக தங்கள் எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியதா திருநாவுக்கரசு அப்படிங்கிறவரை கைது பண்ணியிருக்கு. ரெண்டாவது, சிஎம் விஜய ஒருமையில பேசியதா முன்னாள் அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணியிருக்கு. ஓகேங்களா, இப்போ தாவேக விசஸ் திமுக கேம் அடுத்த ஸ்டேஜுக்கு போயிருக்கா? இந்த கேம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற பல விஷயங்களை இந்த வீடியோல பார்க்க போறோம். வெல்கம் டு அன்காஸ் தமிழ். நான் உங்கள் எம்எஸ்வி. போன 1ஆம் தேதி, அதாவது 2 நாளைக்கு முன்னாடி திமுகவோட அமைப்பு செயலாளர் RS பாரதி டிஜிபிக்கு ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு. என்ன அப்படின்னா, தாவேக தலைவர் விஜய் சிஎம் பதவி பிரமாணம் எடுத்தப்போ அரசு தொடர்பான எந்த தகவல்களும் வெளியில கசிய விட மாட்டோம் அப்படின்னு சொல்லிதான் பதவி பிரமாணம் எடுத்தாரு. ஆனா இன்னைக்கு ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் விஷ்ணு ரெட்டி இந்த 2 பேரும் தலைமைச் செயலகத்துக்குள்ள வராங்க. முக்கியமான கோப்புகளை பார்க்குறாங்க, அதிகாரிகளுக்கு உத்தரவிடுறாங்க, அமைச்சர்களை சந்திச்சு அவங்களுக்கு ஆலோசனை வழங்குறாங்க. இவங்க 2 பேரும் யாரு? அந்த பதவி பிரமாணம்ல எடுத்த சத்தியத்தை சிஎம் விஜய் மீறிட்டாரு அப்படிங்கிற அடிப்படையில அவர் மேல ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. இது தாவேகாக்கு திமுக வச்சிருக்க செக் பாயிண்ட். ஏன் அப்படின்னா, ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் விஷ்ணு ரெட்டி இவங்க 2 பேரும் சிஎம் விஜயோட தனிப்பட்ட ஆலோசகராக நியமிக்கப்பட்டிருக்கிறதா ஒரு செய்தி இருக்கு. ஆனால் அது தொடர்பான அதிகாரப்பூர்வ ஜிஓ இப்போ வரைக்கும் வெளியில வரல. ஸோ இந்த செக் பாயிண்ட்டை திமுக வச்சிருக்கு. இப்போ ஒன்று என்ன பண்ணணும், ஜிஓவை ரிலீஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா இந்த புகாரை சிஎம் விஜய் எதிர்கொள்ள நேரிடும். இந்த 2 விஷயம் இருக்கு. ஜிஓவை ரிலீஸ் பண்றதுல தாவேக அரசுக்கு என்ன சங்கடம் இருக்குன்னு தெரியல. ஏன் அப்படின்னா, ஏற்கனவே ஜோசியர் ரத்தன் பண்டிட் நியமனம் பெரும் சர்ச்சைக்கு உள்ளானதுக்கு அப்புறம் அது திரும்ப பெறப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் நடிகர் விஜய் நடிகராக இருக்கும் போதே பழக்கமான ஜெகதீஷ் பழனிசாமி அவரோட மேனேஜர் அவரை நியமிச்சாங்க ஆலோசகரா. அதை கடைசி வரைக்கும் வெளியில சொல்லவே இல்லை. கிட்டத்தட்ட மே மாசம் நியமிச்சது. ஜூன் 22 சிஎம் விஜயோட பர்த்டே அன்னைக்கு இந்த ஜெகதீஷ் பழனிசாமி ட்விட்டர்ல இப்படி பர்சனல் ஆலோசகராக இருக்கேன்னு அவரே மென்ஷன் பண்ணி ஒரு ட்வீட் பண்ணாரு. அதுக்கப்புறம் அவசரமா இந்த ஜிஓ இந்த கவர்மெண்ட் வெளியில விட்டுச்சு. இப்போ இந்த ஜான் ஆரோக்கியசாமி அண்ட் விஷ்ணு ரெட்டி இவங்க நியமிக்கப்பட்டிருந்தால் ஜிஓ வெளியில வரணும். இல்லை அப்படின்னா முக்கியமான அரசு தகவல்களை தனிப்பட்ட 2 நபர்கள்கிட்ட சிஎம் விஜய் கொண்டு போயிருக்காரு அப்படிங்கிற திமுகவோட புகாரை இந்த தாவேக அரசும் சிஎம் விஜயும் எதிர்கொள்ள நேரிடும். நம்மளோட கேள்வி, இந்த அதிகாரிகளை நியமிக்கும் உரிமை சிஎம் விஜய்க்கு இருக்கு அப்படின்னும் போது அதை ஏன் பொது வெளியில வைக்க இவ்வளவு தயங்குறார் அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அதற்கு தாவேக அரசு மக்கள்கிட்ட பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இருக்கு. 2வது புகார், வைகோ ரீசெண்டா பேசின பிரஸ் மீட்ல உங்க 2 எம்எல்ஏவும் ரிசைன் பண்ண சொல்லுங்க, பை எலெக்ஷன்ல நானே கேம்பெயின் பண்றேன் அப்படின்னு விஜய் சொன்னதா, சிஎம் விஜய் சொன்னதா வைகோ பிரஸ் மீட்ல பேசினாரு. இது அப்பட்டமான ஒரு ஹார்ஸ் ரைடிங். சிஎம் விஜய் மேல ஒரு ஹார்ஸ் ரைடிங் குற்றச்சாட்டை யாரும் வைக்கல, வைகோ வச்சிருக்காரு. இப்ப வைகோ எங்க இருக்காருன்னா டிவிக்கு கூட்டணியில இருக்காரு. அதன் பிறகு அடுத்த நாள் விஜய் அப்படி சொல்லல, நானே சொன்னேன் அப்படின்னு மாற்றி பேசினாரு. ஆனா வைகோ ஃபர்ஸ்ட் பேசின அந்த பேச்சின் அடிப்படையை வச்சு திமுக ஆளுநர்கிட்ட ஒரு புகார் கடிதம் எழுதியிருக்கு. என்ன அப்படின்னா, கடையநல்லூர் எம்எல்ஏ ராஜேந்திரன், சீர்காழி எம்எல்ஏ செந்தில் செல்வன் இந்த 2 பேர் ராஜினாமா பண்றதை பேஸ் பண்ணி தான் இந்த விஷயம். இவங்க 2 பேரும் ஏன் ராஜினாமா பண்ணணும்? ஆக்சுவலி இவங்க 2 பேரும் மதிமுக கட்சியில இருந்தவங்க. எலெக்ஷனை சந்திக்கும் போது உதயசூரியன் சின்னத்துல இவங்க கண்டெஸ்ட் பண்றாங்க. உதயசூரியன் சின்னத்துல கண்டெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா அபிஷியலா இவங்க என்ன ஆகணும், டிஎம்கேவோட உறுப்பினராக மாறணும். ஸோ பிஃபோர் எலெக்ஷனே இவங்க என்ன பண்ணிடுவாங்க, டிஎம்கேவோட உறுப்பினராக மாறி அதன் பிறகுதான் கண்டெஸ்ட் பண்ணுவாங்க. ஸோ அபிஷியலி லீகலி இந்த 2 பேரும் டிஎம்கேவோட மெம்பர்ஸ், டிஎம்கே கட்சி ஆட்கள். ஓகேங்களா, இவங்களை ரிசைன் பண்ண சொல்ல அதிகாரப்பூர்வ உரிமை வைகோக்கு கிடையாது. தார்மீக உரிமை வேணா இருக்கு, பட் அதிகாரப்பூர்வ உரிமை கிடையாது. இந்த 2 பேரும் வைகோவோட பேச்சை மறுத்து நாங்க ராஜினாமா செய்ய முடியாது அப்படின்ட்டாங்க. இந்த அடிப்படையில தான் RS பாரதி அந்த புகார் கடிதம் வைக்கிறாரு. எங்க எம்எல்ஏவை ராஜினாமா பண்ண சொல்லி வற்புறுத்துறாங்க. இது ஹார்ஸ் ட்ரேடிங். வைகோவும் சிஎம் விஜயும் இதை செய்யறாங்க அப்படிங்கிற ஒரு செக் பாயிண்ட்டை திமுக வச்சிருக்கு. இதன் பிறகுதான்
இளையராஜா அப்படிங்கிறவர் ஒரு கம்ப்ளைண்ட் பண்றாரு. என்ன அப்படின்னா, ஐபிடிஎஸ் அமைப்பின் நிறுவனர் திருநாவுக்கரசு தன்னை அணுகி சபாநாயகருக்கு எதிராக ஒரு தீர்மானம் கொண்டு வர போறோம், அதுக்கு ஆதரவா செயல்பட வேணும் அப்படின்னு அணுகியிருக்காரு. தலைக்கு 35 கோடி செலவு பண்ண தயாரா இருக்கும் அப்படின்னு பேசியிருக்காரு. இந்த புகாரை வச்சுதான் திருநாவுக்கரசு கைது செய்யப்பட்டிருக்காரு. அவரோட திருச்சியை சேர்ந்த நரேன் அண்ட் சென்னை மேடவாக்கத்தை சேர்ந்த தியாகராஜன் இருவரும் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இப்போ இவங்க கொடுத்த வாக்குமூலத்தின் அடிப்படையில முன்னாள் அமைச்சர் திமுக நிர்வாகி செந்தில் பாலாஜியோட தம்பி அசோக்குமாரை கைது செய்ய காவல்துறை முற்பட்டு இருக்கு. ஓகேங்களா, இப்போ இதுதான் பாயிண்ட். இப்போ இந்த கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு பாத்தீங்களா, தாவேக்கா ஊத்தங்கரை எம்எல்ஏ இளையராஜா, அவரு ஒரு சந்தேகத்திற்குரிய ஆள் அப்படிங்கிற குற்றச்சாட்டு இப்ப எதிர்கட்சிகள் வைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன் அப்படின்னா, எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணும்போது ஊத்தங்கரை எம்எல்ஏவா குமரவேல் அப்படிங்கிறவரை தான் விஜய் டைரக்டா தாவேகா தலைவர் விஜய் அறிவிச்சார். ஆனா நாமினேஷன் பண்ற அந்த கடைசி நாள் அவர் அவருக்கு பதிலா இளையராஜா, இந்த இப்போ கரண்டா எம்எல்ஏவா இருக்கார் பாத்தீங்களா, அந்த இளையராஜா வேட்பாளரா மாற்றப்பட்டார். இது தாவேகா தலைவர் விஜய்க்கு அப்ப தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற சந்தேகமே உருவாகி இருக்கு. இந்த இளையராஜா யாருன்னா அதிமுக நிர்வாகி. சடனா அவர் என்ன பண்ணியிருக்காரு, தாவேகாக்கு ஜம்ப் பண்ணி ஒரே நாள்ல கேண்டிடேட்டாவும் மாறிட்டாரு. ஏற்கனவே விஜய் அறிவிச்ச அந்த குமரவேல் என்ன பண்ணாரு, அதிருப்தியாகி சுயேட்சையா அங்க நிக்க ஆரம்பிச்சாரு. தாவேகா சார்பில் என்ன சொல்லப்பட்டுச்சு அப்படின்னா, இவர்கிட்ட பெருசா பண வசதி இல்லை, அதனால இளையராஜாவை மாத்திரம் அப்படின்னு அன்அபிஷியலா ஒரு தகவல் வெளியில வந்துச்சு. பண வசதி இல்லாத அந்த குமரவேல் எப்படி சுயேட்சையா கிளம்புறாங்கனார். இத்தனைக்கு இந்த குமரவேல் விஜயோட ரசிகர் மன்றத்துல இருந்திருக்காரு. விஜய் மக்கள் இயக்கத்துல தீவிரமா செயல்பட்டவர். அவரை நீக்கிட்டு இளையராஜாவை அவசரமா கேண்டிடேட்டா அப்பாயிண்ட் பண்ண வேண்டிய அவசியம் எங்க இருந்து வந்திருக்கு. இதனாலேயே இவரோட இந்த குற்றச்சாட்டை சந்தேகமா பார்க்கக்கூடிய சுச்சுவேஷனுக்கு எதிர்கட்சிகள் வந்திருக்கு. இப்படி திமுகக்கும் தாவேகாக்கும் ஒரு பனிப்போர் உருவாக ஆரம்பிச்சிருக்கு. இந்த பனிப்போர்ல யாரு ஜெயிக்கிறாங்க தோக்குறாங்கன்றது விஷயம் கிடையாது. ஒரு அரசு 2 பேரை நியமிச்சிருக்கு அப்படின்னா அதிகாரப்பூர்வமா வெளியில சொன்னா என்ன பிரச்சனை, அதை ஏன் செய்ய மறுக்கிறாங்க அப்படிங்கிற கேள்வி இருக்கு. தாவேகா எம்எல்ஏ கிட்ட பேரம் பேசியிருக்காங்க, உங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கு அப்படின்னா தாராளமா கைது செய்யுங்க, தப்பு கிடையாது. அதே நேரத்துல வைகோவோட அந்த வாக்குமூலமும் இருக்கு, அதுக்கு என்ன பதில், இப்படி பல விஷயங்கள் இருக்கு. இது எதற்குமே விஜய் பதில் சொல்லாம இருக்கிறது, இதெல்லாம் சிஎம் விஜய்க்கு தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற சந்தேகமும் உருவாகி இருக்கு. பார்ப்போம் வேற என்ன மாதிரியான தகவல்கள் கசிய ஆரம்பிக்குது அப்படின்னு பார்ப்போம். மீண்டும் வேறொரு முக்கியமான விஷயம் குறித்து பேசுவோம். தேங்க்யூ.